அதில் வராதபடி ஹalleluya அந்த காரியத்துக்காக வருஷங்களாக காத்து கொண்டு இருக்கிறோமோ, இந்த 2025 இந்த 12ஆம் மாதத்திலே கர்த்தர் ஆமென் நமக்கு செய்ய நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் இளைப்பாறாமல் நமக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாய் ஆமென் இந்த நாளிலும் எந்த ஹalleluya கடன் வீடுகள்ல உள்ள என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஹalleluya கடன் பிரச்சனையோ இல்ல பொருளாதாரத்துல ஹalleluya இன்னும் ஆமென் ஒரு ஹalleluya நல்ல ஒரு நிறைவில்லாமல் எதை எடுத்தாலும் ஹalleluya ஒரு நஷ்டங்கள் பிரச்சனைகள் ஹalleluya போராட்டங்கள் வந்து கொண்டிருக்காரு எல்லாம் தேவன் மாற்றி கையின் பிரயாசங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கையின் பிரயாசங்கள் ஆமென் வீண் செலவுகளுக்கு போகாதபடி அந்நியருக்கு போகாதபடி எல்லா தேவ பிள்ளைகள் குடும்பங்களிலும் உள்ள ஆமென் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வாராக. அதே போல சுகவீனங்கள் பலவீனங்கள் வருஷங்களா இருக்கிற பலவீனங்கள் ஹalleluya அந்த நாளிலே நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹalleluya பலவீனங்கள் மாறட்டும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பே ஆண்டவர் சொன்னது எனக்குள்ள வரக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகள் தெரிந்து போல சொன்னது அதே நேரத்தில் எஸ்தர் எழுப்புதல் ஜெப குழு உள்ளவங்களும் அதன்படி உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். அற்புதங்களை செய்யற மக்களா இருக்கணும். எழுப்புதல் ஜெப குழுல வரக்கூடிய ஒவ்வொருவருமே என்ன செய்யணும், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யணும். அப்பதான் நம்மளுக்கு ஆத்துமாக்கள் என்ன செய்வாங்க, ஆண்டவர் மந்தையாய் ஹalleluya தேவன் சபையில வருவாங்க. ஹalleluya நம்மை தேடி என்ன செய்வாங்க, ஹalleluya ராஜாக்களும் பிரஜாதி மக்களும் ஜாதிகள் நம்ம தேடி என்ன செய்வாங்க வருவாங்க. அது கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை உன்னில் வெளிப்படும் என்று சொன்ன தேவன் இந்த வருஷத்திலே அவருடைய மகிமை நம்மில் வெளிப்பட வேண்டும். எழும்பி அமேன் பிரகாசி அமேன் ஹalleluya உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் என்று வேதம் சொல்லுதே. கர்த்தருடைய மகிமை மேல் உதிக்கட்டும். உதிக்கிற உன் வழிநடத்துக்கு ராஜாக்களும் ஹalleluya புறப்பட்டு வருவார்கள் என்று வேதம் சொல்லுதே. அப்படியாக இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுவும் கூட இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற மக்களாக இன்னைக்கு நம்ம வருஷங்களா இணைஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கோம். எதுக்காகனா தேசத்தின் எழுப்புதலுக்காக. அப்போ வரப்போகிற அந்த எழுப்புதல்ல நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய பங்கு வச்சிருக்கிறார். அப்படிதானே நம்ம வருஷங்களா எழுப்புதலுக்காக இணைஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கோம். அப்போ எழுப்புதல்ல நமக்கு ஒரு பெரிய பங்கு என்ன செய்யும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம் இருக்கிற கிராமங்கள் பட்டணங்கள் எழுப்புதலுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், பயன்படுத்துவார். அதே போல எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் கர்த்தர் நம்மளை கொண்டு செல்வார். நாம் நடந்து செல்லும் போதும் செல்லுகிற இடங்களில் எல்லாம் என்ன செய்யும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அதை நம்ம இனி தொடர்ந்து ஜெபிக்கணும். வரங்கள் கிருபைகள் நம்மள பெருகணும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கணும். ஹalleluya ஆமென் ஆமென் நன்றி. பாருங்க பேதுரு நிழல் பட்டு என்ன செய்ச்சு, ஹalleluya ஆமென் வியாதிஸ்தர்கள் என்ன செய்தாங்க, சுகமானாங்க. அப்படியே ஒரு நிழல் பட்டாலும் போதும்னு சொன்னாங்க. பவுல் அவருடைய உருமால்கள் கச்சையை என்ன செய்தா கொண்டு வச்சா வியாதிஸ்தர்கள் சுகமானாங்க. ஆனா அதே நேரத்துல அப்பாட்ட என்ன கேட்பேன் தெரியுமா, அப்பா என்னுடைய மூச்சு காற்றுல இருந்து அப்படிதானே நான் சுவாசிக்கிறேன்ல அந்த காற்று வெளியே போகுதுல அதுல உங்க வல்லமை என்ன செய்யணும் கடந்து அது உலகெங்கும் போகணும். அந்த மூச்சு காற்றுல அப்படியே அது பரவும். அப்படிதானே ஒவ்வொரு இடமா அது என்ன செய்யும் பரவி செல்ல வெளியே போற காற்று. அப்படி போகும்போது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஜனங்களை என்ன செய்யணும், சுகமாகணும். அங்கெல்லாம் ஜனங்களை என்ன செய்யணும், சுகமாகணும். அதனால நம்ம உள்ள இழுத்து அது வெளிவிடுற அந்த காற்றுல ஆமென். எப்படி பாருங்க ஒரு கொரோனா கிருமி அப்படியே பாருங்க சைனாவுல இருக்குனாங்க, உலகம் முழுசா அது எப்படி வந்துச்சு. அப்ப அந்த நாட்கள் நாங்க அதிகமா சொல்லுவோம் ஒரு 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 கொரோனா கிருமி என்ன செய்யுது உலகம் முழுசா என்ன செய்யுது முழுசும் பரவுச்சு. ஆமென். வல்லமை உள்ள தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம விடுற மூச்சு காட்டுல என்ன செய்யணும், அவருடைய வல்லமை ரிகா மாலா தோரி கபக்கர தோரா ரிசா ரகலதா ஜீரா தோரி ஹிமா ரசர தபரா தோரா ரிகால் லதா சோரி திவால் லதா ஜோரி திமால் லக்காரதா ரிகால் லதா சாரி தொகால் லோதீஸ்வர தீரா. அந்த வாஞ்சி அந்த நாள்ல கத்த நிறைவேற்றுவாரு. அப்படிதானே எஸ்ன்னு எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த வாஞ்சி இன்னைக்கு நிறைவேறுது. ஏன்னா அப்படியே ஜெபத்துல காத்திருக்கும் போது அநேகரை நேற்று கூட அல்லேலூயா ஒரு சகோதரி சனிக்கிழமை அப்படி படுத்திருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை தாயை விசாரிச்சுக்கிட்டு பக்கத்துல நிக்குது அந்த தாய்க்கு உதவி செய்வதற்காக. இன்னொரு சகோதரன் அப்படியே அப்படியே அல்லேலூயா சுகவீனமா பலவீனமா படுத்திருக்கிறாரு. அப்ப அந்த வல்லமை என்ன செய்யுது, நமக்குள்ள இருந்து என்ன செய்யுது, அந்த வாஞ்சி விருப்பம் அப்படிதானே. என்னுடைய சுவாச காற்று அந்த நாட்கள்ல நிழல் பட்டுதான் சுகமானாங்க. ஒரு நாள் கட்சியில கொண்டு போட்டாங்க. ஆனா இது கடைசி காலம். நேற்று கூட பட சொன்னேன். அப்பா அப்போ சில நாட்கள்ல எவ்வளவு அற்புதம் அதிசயம் செய்தீங்க. அந்த வல்லமெல்லாம் எங்கப்பா அந்த நாட்கள்ல
எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்ட பிரச்சனையில இருக்காங்க. அந்த வல்லமை அந்த நாள்ல வெளிப்படணுமே ஆண்டவரே! அதை காட்டிலும். அப்படிதானே? அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்ததுன்னே நம்ம அதையே கேட்கக்கூடாது. அதை காட்டிலும். ஆமா, ஆமா. அதை காட்டிலும். அப்பாட்ட வருஷங்களா கேட்டது அப்படிதான். என்னுடைய மூச்சு காற்றும் என்ன செய்யணும்? அல்லேலூயா! மூச்சு காற்று வெளிய போகும்போது இந்த கொரோனாவுக்குலாம் முன்னாடியே நான் கேட்டது அதுதான். மூச்சு காற்று என்ன செய்யணும்? வெளிய போகும்போதே, அதன் மூலமா என்ன செய்யணும்? அநேகர் சுகமாகணும். அதன் மூலமா அநேகர் என்ன செய்யணும்? சுகமாகணும். அத கர்த்தர் செய்து வருகிறார். ஆமென். அநேகருக்கு சுகத்த கொடுத்து வருகிறார். மரித்தோரையும் எழுப்புகிறார். அந்த வல்லமை தேவன் நம்முடைய வாஞ்சை விருப்பத்துக்கு தக்கவாறு ஆண்டவர் என்ன செய்வார்? வாஞ்சை விருப்பத்தை தருகிறது கர்த்தர் தான். அந்த வாஞ்சையை நிறைவேற்றுறதும் அவர்தான். சரியா? அல்லேலூயா! எதுக்காகன்னு அந்த நாள்ல அல்லேலூயா! யாரெல்லாம் பல போராட்டங்கள், பிரச்சனையில ஆமென். எந்தெந்த வியாதி என்ன விட்டு போ மாட்டேங்கே. இந்த வியாதியினால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி மனவேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த நாள்ல ஆமென். அல்லேலூயா! விடுதலை கொடுக்கணும். அவர் வந்து அல்லேலூயா! அவர் வந்து என்ன செய்யணும்? அந்த விடுதலை தரும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? நம்ம விடக்கூடாது ஆண்டவர் அன்னைக்கு. சரியா? விடாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்க தான் எனக்கு செய்யணும். அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க தான்ப்பா செய்யணும் இந்த காரியத்த. நிச்சயமா செய்வார். அல்லேலூயா! ஆமென். நேத்து கூட எங்க சர்ச்சுல அந்த ஜோசப் சிஸ்டர் அவங்கள அவங்களுக்கும் பாருங்க நெறைய அந்த மூளைக்கு போற அந்த நரம்புகள்ல நெறைய ஃபால்ட் ஆகி கடந்த நாட்கள்லாம் ஐசியூல இருந்தாங்க. ஒரு 7த் படிக்கிற மக தான் இருக்கா. ரொம்ப ஆண்டவர் ஜீவனை மீண்டும் கொடுத்து கொண்டு வந்தாரு. இந்த நாட்களிலும் கூட அவங்க பழையபடி அவங்களுக்கு லங்ஸ்லயும், ஹார்ட்லயும் அப்படி நீர் மாரி இருந்து அப்படியே மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டேன். நேத்து பார்த்து நேத்து நெறைய பேருக்கு ஜெபிக்க சொன்னாங்க சர்ச்ல. நெறைய பேருக்காக அப்படியே ஒத்துக்க நின்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்க. மிகுந்த ஒரு வேதனையா இருக்கு. அப்போ சிஸ்டர் லாஸ்ட்டா என்ட்ட கிளம்பும்போது தான் அவங்கள பார்த்து அவங்கட்ட பேசினேன். அப்பன்னு சொன்னாங்க, "பழைய ஹாஸ்பிட்டல் புலம்பிட்டுருங்க. அப்படியே மூச்சு விட முடியல." பாருங்க, ஒரு பெண் எத்தனை இருக்கட்டும், எத்தனை பிரச்சனை பாருங்க. ஒண்ணு போனா என்ன ஒண்ணு. அப்ப எவ்வளோ பாருங்க, வாழ்க்கையே ஒரு போராட்டம். அதனால நான் சொன்னேன், "சிஸ்டர் உங்க கைய வச்சு என்ன செய்யுங்க, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தடவி விட்டு, இது என் தேவன் வாழக்கூடிய ஆலயம். இதுல எந்த பிரச்சனைக்கும் அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால பலவீனமே வெளிய போன்னு என்ன செய்யுங்க, அதிகாரத்தோட சொல்லுங்க." அதேபோல இடது கை வச்சு உண்மையில எனக்கு கர்த்தர் அப்படிதான் செய்றாரு சிஸ்டர். எனக்கு எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் நான் அப்படியே தான் சொல்வேன். இது என் தேவன் வாழக்கூடிய ஆலயம். ஆண்டவப்பா, நீங்க வாழக்கூடிய ஆலயம். இதுல என்ன ஃபால்ட் வந்தாலும் அத என்ன செய்யணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் சரியாக்கணும். கடந்த வாரத்திலயும் பாருங்க 2 நாள் கூட எனக்கு அப்படி ஃபீவர் வர்ற மாரியே. அப்படி ஒரு ஃபீலிங். அப்படியே ஃபீவர் வந்துரும் போல. அந்த மாரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து எனக்கு சரியான தூக்கங்கள் கிடையாது. ஜெபம், புதன் ஜெபம், அதேபோல திங்கட்கிழமை சர்ச்சில ஜாமக்கார ஜெபம், செவ்வாய், புதன், அப்புறம் வியாழக்கிழமை அப்படியே தொடர்ந்து அ அல்லேலூயா அந்த திங்கட்கிழமை இல்ல. அதுக்கு முந்தின திங்கட்கிழமை தான். ஆனா இந்த திங்கட்கிழமை கிடையாது. ஆனாலும் பாருங்க செவ்வாய்க்கிழமை இது எனக்கு செவ்வாய்க்கிழமை ஜெபம், புதன்கிழமை ஜெபம், வியாழக்கிழமை ஜெபம். இது புதன்கிழமை விடிய காலம் 2:45லேருந்து 6 மணி வரைக்கும். ஆனா நான் 2 மணிக்கெல்லாம் எழும்பிட்டேன். ஆனா தனி ஜெபத்துல இருந்து லேட்டா தான் என்ன செய்தேன். அதுல ஜாயின் பண்ணேன். அது கரெக்ட்டா 6, 6:15 ஆயிரும் முடியறதுக்கு. அப்படி ஆயிருது. அதுக்கப்புறம் பாருங்க, உடனே வியாழக்கிழமை அன்னைக்கு நைட் ஜெபம். 10 டூ 11:30. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜாமக்கார ஆமா வியாழக்கிழமை பாருங்க பகல் ஜெபம். ஆமா வியாழக்கிழமை இப்போ என்னமோ வாரங்களாக நான் வந்து எபனேசர் ஜோஸ்பின் அப்படி ஒரு சிஸ்டர் அல்லேலூயா அந்த சத்தியம் டி வச்சிருக்காரு பார்த்தீங்களா இவரு. அது யார் ஐஸ்வர்யா அவங்களுடைய அக்கா தான். அ நம்ம இது நம்ம இந்த டீச்சர் நம்ம ஐடா டீச்சருக்கு அத்தை பொண்ணு. அவங்க மூலமா தான் அந்த இதுல இதாகி அதுல சானிஃபிகேஷன் பியூரிஃபிகேஷன் டீச்சர் பண்ணுவாங்க. இப்ப 2 வாரமா அவங்க ஊருக்கு வந்ததுனால என்ன பண்ண சொன்னாங்க, இல்லன்னா ஒரு லாஸ்ட்ல ஒரு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. நான் சரி அந்த ஜெபத்த வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு நான் நல்லா ஜெபிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் என்ன செய்றாங்கன்னா, அப்படி எஃப்எம்பிலேருந்து ஒரு மெசேஜ் குடுக்க ஒருத்தவங்க வர்றாங்க. மற்றபடி நம்ம வந்து ஹல்லேலூயா ஆமென் ஒரு 10 ஜெப குறிப்புகள். அதாவது மெயினா வந்து மிஷனரி ஊழியங்களுக்காக தான். மிஷனரி ஸ்தாபனங்கள்ல இருக்கிற காரியங்களுக்காக, அப்படி மெயினா உள்ள காரியங்களுக்காக அப்படி முதலே அனுப்பி ஜெபிக்க வைக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10:45க்கு ஆரம்பிச்சுன்னா 12, 12:15 ஒரு 2, 3 டைம் அட்டெண்ட் பண்ணி 3 4 டைம் 3 டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க அன்னைக்கு காலையில. வியாழக்கிழமை நைட் ஜெபம். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து ஜாமக்கார ஜெபம். ஒரு 2 நாள் இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம புதன்கிழமை தான் நினைக்கிறேன். 2 நாள் எனக்கு என்ன செய்யுச்சு ரொம்ப அப்படி ஃபீவர் வர்ற மாரியே சரீரம் ஃபுல்லா ஒரே வலி. ஒரே வலி. வெள்ளிக்கிழமை அப்படியே தான் வியாழக்கிழமையில இருந்தே. கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்லயே தான் இருந்து ஆனா கர்த்தருடைய கிருபையினால அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆமென். சுடுதண்ணி போட்டு இது பண்ணி சர்ச்சுக்கு போகும்போது சுடுதண்ணி போட்டு இன்னைக்கு தான் எந்திரிச்சிருக்கு. கொஞ்சம் அதனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதா இருக்கும். இன்னைக்கு தான் எந்திரிச்சிருக்கு. அப்படியே ஹல்லேலூயா நல்லா டேப் வாட்டர்ல எந்திரிச்சு நல்லா
இதான் குளிச்சிருக்கிறேன், இதான் நல்ல ஒரு விடுதலை, நேற்று தான் நல்ல ஒரு விடுதலை, சர்ச்சை போயிட்டு வர கற்றுக்க செய்யறாங்க, நல்ல ஒரு விடுதலை அப்பா தந்திருக்காங்க. அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம அதட்டணும், அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்காங்க. சரியா? மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். ஆமீன். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஆமீன், ஆமீன். இவ்வளவு அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அந்த மனுஷன் அந்த காரியம் முடி வரைக்கும் என்ன செய், நீ பொறுத்துரு. எந்த மாதிரி முடியுங்கிறத காத்து என்ன செய், பொறுத்துரு. நமக்கும் கூட சில காரியங்கள்ல பொறுமை தேவை. ஆனா அந்த மனுஷன் அழைச்சுவா அந்த காரியத்தை செய்து முடிக்க மட்டும் என்ன செய்ய மாட்டான், அவன் இளைப்பாற மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவு குயிக்கா செயல்பட்டார் பார்த்தீங்களா? இந்த வேளையிலும் இந்த ஒரு காரியத்தை எல்லாரும் அட்மிட் பண்ணிட்டு, சரியா? என்ன சுகவீனம் பலவீனம் இருந்தாலும் சரி, இல்ல கடன் பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, வியாதியோ, இல்ல குடும்பத்துல யாராலோ பிரச்சனையோ, இல்ல ரசிக்கப்படாதவர்களால் போராட்டங்களோ பிரச்சனையோ, எதுனாலும் சரி, இல்ல நம்ம கொடுத்தது நமக்கு திரும்ப கிடைக்கல, எனக்கு இப்ப அதுதான் பெரிய ஒரு போராட்டமா இருக்கு 5 வருஷத்துக்கு மேல. நேற்று வேற சார் அவங்ககிட்ட இருக்கதே இது பண்ணி இது பண்ணதான் அது அவங்ககிட்ட நீங்க எப்படி கேட்டு வாங்குங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அதை கொடுத்தத. ஆனா பாருங்க, நம்மளுக்கு நம்ம சொந்த பந்தங்கள் தான் நமக்கு என்னது போராட்டம் பண்றாங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு இறக்கப்பட்டு என்ன செய்யணும், ஒருத்தங்களுக்கு சரி அவங்க சரி தருவாங்கன்னு நம்பிக்கையில சரி இறக்கப்பட்டு செய்யறோம். ஆனா பாருங்க, வருஷங்கள் ஆனா கூட அதுக்கு என்னது பதில் இல்லாத முறைக்கு நம்மளை கண்டா என்ன செய்யறது. அல்லேலூயா. கண்ணில காணாம சொல்றாங்க, பார்க்க முடியல நீ அப்படி ஒழிச்சு விடுறது. இன்னைக்கு பாருங்க, ஆனா கருத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்படிதானே. நேற்று இந்த செய்தி அறிவிக்கும் நான் சொன்னது அப்படிதான். ஆவியானவரே, அல்லேலூயா. மனிதன்கிட்ட கேட்டாலும் நமக்கு தரக்கூடியத அந்த தரணுங்கிற எண்ணம் வேணும், அப்படிதானே. நம்ம கொடுத்ததா திருப்பி தரணுங்கிற அந்த எண்ணம் இருந்தாதான் அவங்க என்ன செய்வாங்க, திருப்பி தருவாங்க. திருப்பி தருவதற்கான அந்த வழிகளையும் தேவன் அவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்களுக்கும் அதற்கான வழிவாசல்களை கொடுக்கணும். அப்ப நான் அப்பாட்ட சொன்னது, நீங்க டாடி என்ன செய்யணும், அந்த வீட்டுக்குள்ள நீங்க தான் புகுந்து போடணும். ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளத்துல யாரு புக முடியும், ஆவியானவர் தான் புக முடியும். நீங்க தான் புகுந்து இந்த காரியத்தை நீங்க தான் செய்து தரணும். யார் தான் செய்து தரணும், நீங்க தான் செய்து தரணும் அப்படி என்று சொல்லி அல்லேலூயா அவரை விடாது என்ன செய்யணும். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில, அல்லேலூயா, எந்த காரியம் நம்மளுக்கு பிரச்சனை போராட்டமா இருக்கோ, இப்போ அப்பா கையை பிடிச்சுக்கிடுவோம், சரியா? இந்த வேலையிலும் கூட சுகவீனம் பலவீனமான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கோ, தெய்வ பிள்ளைகள் குடும்பங்களில் உள்ளவங்களுக்கோ ஆண்டவர் கையை பிடிச்சுக்கிடுங்க எல்லாரும். எங்க குடும்பத்துல அல்லது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும், இந்த வருஷம் கடைசியில வந்திருக்கோம்ப்பா, எங்களுக்கு நீங்க தான், எங்களுக்கு இந்த காரியத்தை நீங்க செய்ய வரைக்கும் நீங்க இளைப்பாற மாட்டீங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை எனக்கு செய்து முடிக்க வரைக்கும் நீங்க இளைப்பாற மாட்டீங்க ஆண்டவரே என்று சொல்லி ரக்கா மாற எல்லாம் அட்மிட் பண்ணிட்டு அந்நிய பாஷையில ஆண்டவர் கரத்தை பிடித்து எந்த காரியமா இருந்தாலும் சொல்லி ரக்கா மாறா தோரா ஆண்டவர் கையை பிடிச்சுக்கிடுவோம். ரிக்கா மாட்டா தோரி எல்லாரும் அட்மிட் பண்ணிட்டு நல்லா அந்நிய பாஷையில பேசுறவங்க நல்லா நல்லா விட்டு உங்க காரியத்துக்கு நீங்க தான் கேட்கணும். எல்லாம் அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க 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 பாட்ட அடி குமார் ரதம் ரோக்கா எல்லாருமே கேளுங்க. ஜோடி கமா கர தோரா அவிக்கர தோரி கக்கல தோள ஜக்கல ஜோடி அக்கில தோரா கமா கர தோரா நிக்க மால தோரா கமா கர தோரி கமா கர தோரா அப்பிர கபர தோரா நிக்க லோடி ஜரி கமா கர தோரா चल दोरी कमा कर दोरा निकल जोरी कमा कर दोरा निकल लोदी जरा जोगा लोदी सरा दोरा रिका माला दोरी कमा कर दोरा निकल लोदी जरी कमा कर दोरा இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. சில காரியம் பாருங்க, அப்படி விடாம நமக்குள்ள அந்த ஏவுதல் வரும். அதே போல நமக்கு சில காரியங்கள் நமக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் வந்துடும், நல்ல ஒரு நிச்சயம் வந்துடும். சில காரியத்துல நல்ல ஒரு நிச்சயம் வந்துடும். அப்பா அந்த காரியத்துல என்ன செய்வாங்க, அப்பா என்ன செய்வாங்க, நல்ல காரியத்தை செய்து தருவாங்க. அதே போல பாருங்க, 3 to 4 ஜபத்துல எல்லாம் சொல்வேன். என்னுடைய சகோதரிக்கு கிட்டத்தட்ட 12
வருஷங்களுக்கு மேலாக உள்ள அல்லேலூயா இன்கிரிமெண்ட் அந்த ரொம்ப குறைவான சம்பளம் தான் என்ன செய்தா இடையில வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து அப்ப பாருங்க, ஆர்சி மேனேஜ்மெண்ட்ல நாங்க ஆர்சியில தான் முதல் இருந்தனால அங்க ஒரு படி கொஞ்சம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும்னு சொல்லி வேற இடத்துக்கு இது பண்றதுனால அங்க உள்ளவங்க இங்க எங்ககிட்ட என்னது ஸ்ட்ரென்த் கிடையாது, வராதீங்க. இப்படி ஒரு போராட்டத்துல என்ன செய்யட்டா பணி பணி என்ன செய்யணும் காத்துக்கொள்ளணுமேன்னு சொல்லி ஒரு என்ன செய்தாங்க ஒரு வந்து கேஸ் போட்டோம். ஆனா பாருங்க அந்த 3 பேர் சேர்ந்துதான் இப்ப அந்த அரசியல் உள்ளவங்க ஆனா அவங்கலாம் அப்புறம் விலகிட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு நினைச்சிட்டாரு. ஃபாதர் சைன்லாம் குடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட அவர் குடுத்தே 4 1/2 வருஷம் ஆகுது. ஆனா பாருங்க ஏவோ ஆபீஸுக்கும் ஃபாதர்கிட்ட ஏகப்பட்ட சைன். அவரே 100 கணக்கு போட்டிருப்பாரு. ஆனாலும் அவர் சலிக்காமல் போட்டாரு. அவ்வளோ செய்து கடைசியில என்னமோ ஃபாதரோட அடுத்த ஃபாதர் வந்துட்டாரு. இவ்வளவு வருஷம் அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன செய்யுங்க கலெக்டர்ட்ட ஒரு பெட்டிஷன் வைங்கன்னு சொல்லி இவெல்லாம் செய்யல. எனக்கு கொஞ்சம் பேர் அப்படி நாட்களை கடத்துறாங்கன்னு சொல்லி செய்தனால இவளை பேரையே என்ன செய்தாங்க. ஆனா பாருங்க இங்கிருந்து போய் செப்டம்பர்ல என்ன செய்யிட்டு டைரக்ட் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஆனா பாருங்க செப்டம்பர்ல போயிட்டு குவார்டர்லி லீவுக்கு முன்னே போயாச்சு. ஆனா என்ன செய்யல வரல. ஆனாலும் கத்தர் எங்களுக்கு அருமையான அலையிலேயே என்ன ஒரு சிலர்கிட்ட கூட கேட்டேன், சென்னையில யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கொஞ்சம் நிறைய போய் கூட பார்க்க சொல்லுங்க. நிறைய பேர் சொன்னாங்க. அங்க போனா 10 நாளையில வந்துடும் நாங்க. ஆனா பாருங்க கத்தருடைய கிருபையினால போன ஆமா இந்த திங்கட்கிழமை தான் அவளுக்கு எல்லாம் ஆகி கத்தர் எங்களுக்கு அருமையான எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் வேற அவங்க வளரக்கா அவங்க தம்பி நல்ல ஒரு அருமையான சகோதரனை கொடுத்து அவர் செக்ரட்டரியில தான் இருக்காரு. ஆனாலும் கத்தர் கொடுத்து பாருங்க. நாங்க சொன்னது 2வது அவங்க தாண்டவரே. நாங்க 2 பேரும் இணைஞ்சு ஜெபிச்சோம். இணைஞ்சு ஜெபிக்கும் வளர்க்க கூட போன் எடுக்கல. 2 பேரும் ஜெபிச்சு முடிக்கவும் உடனே அந்த அக்கா போன் எடுத்துட்டாங்க. காரியங்கள் பார்த்து அந்த டைம்ல கூட அந்த சகோதரருடைய மனைவி பயங்கரமான ஆக்சிடென்ட்ல ஜீவன் பிழைச்சதே தேவ கிருபை. அல்லேலூயா. அப்படி அந்த குடும்பம் இக்கட்டான சூழ்நிலை இருந்தோம். ஆனாலும் கூட பாருங்க நான் அப்பாட்ட சொன்னது அதைத்தான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் அப்பாட்ட இப்ப அதை கற்றுக்கொண்டேன். சரி அந்த காரியத்தை டேடி சொன்னேன், ஆவியானவரே நீங்க உள்ள புகணும். டைரக்ட் ஆபீஸுக்குள்ள நீங்க உள்ள புகுந்துடணும். நீங்க உள்ள புகுந்து அங்க உள்ள காரியங்களை எல்லாம் நீங்க தான் செய்யணும். அங்க உள்ள காரியங்களை எல்லாம் என்ன செய்யணும், நீங்க தான் உள்ள புகுந்து அங்க என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அந்த காரியத்தை நீங்க தான் செய்து தரணும் அப்படின்னு அருமையா அப்பா செய்து தந்தாங்க. உள்ள போயிட்டாங்க. அப்பா உள்ள புகுந்து அங்க ஏன்னா அதுக்கு சாங்ஷன் பண்றது பிப்ரவரி தான் பண்ணுவாங்களாம் ஒவ்வொரு இதுகளுக்கும். ஆனா அவளுக்கு இடைப்பட்ட நாட்களிலே டைரக்டர் உள்ளத்துல கத்தர் கிரியை செய்து கொஞ்சம் பேருக்கு போடலாம்னு சொல்லி கொஞ்சம் போனாக்குன்னு சொல்லி கத்தருடைய கிருபையினால அவளுக்கு என்னது அல்லேலூயா அமைய இந்த திங்கட்கிழமை தான் காரியங்கள் எக்ஸசைஸ் கிழமை தான் எங்களுக்கு என்ன செய்யுது புதன்கிழமை தான் அதுக்கான காரியம் கிடைச்சு. இனி வந்து டிவோ என்ன செய்யணும் இப்போ நேரத்தை அதுக்காக ஜெயிச்சோம். டிவோ அமையன் அந்த ஆபீஸுக்குள்ள நீங்க உள்ள போகிறோம். அப்பா டிவோ உள்ளத்துக்குள்ள முத்துராஜ் ஒரு பேரு நேற்று நைட் 2 பேரும் இணைஞ்சு அதுக்காக ஜெபிச்சோம். இன்னைக்கு அவங்க அங்க போறாப்புலதான் இருந்துச்சு. ஆனா பிறகு இன்னைக்கு எல்லாம் கலெக்டரா தரோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில அப்படி நான் எதையும் இது பண்ண வந்து 10 வந்து இது பண்ணி வந்துருக்கா. கடைசியில ஸ்லிப் ஆகி வந்து கொஞ்சம் கையை கொண்டு இல்லை சரி பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்தரை கிருபையினால கத்தர் பாதுகாத்தார். நம்ம கொஞ்சம் வீங்கி இருக்குன்னா இன்னைக்கு ஸ்கூல் போகல, லீவ் போட்டுட்டு இன்னைக்கு என்ன செய்யறேன் எங்க கிறிஸ்டியன் வழியில இந்த ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு அதை கொஞ்சம் தைலெல்லாம் போய் இது பண்ணுவார். அல்லேலூயா கர்த்தர் கிருபையா பாதுகாத்தார். எதுக்காக சொல்றேன்னா சில காரியங்களுக்குள்ள கர்த்தர் உள்ள புகணும். கர்த்தர் ஆவியானவர் நமக்கு என்ன செய்யணும், உள்ள புகுந்து ஒரு ஆஸ்பத்திரி தான் நீங்க போனீங்கன்னா கூட அந்த டாக்டருக்குள்ள உள்ள புகுந்து அங்க கிரியை செய்யணும். உள்ள புகுந்து அவர் தான் கிரியை செய்யணும். அல்லேலூயா. அதனால எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி இனி அப்பா பிடிச்சுக்கிடுங்க. நீங்க தான் உள்ள போகணும். ஆண்டவரே நீங்க தான் என்ன செய்யணும், உள்ள போக வேண்டும். இப்பொழுது எலியேசர் அவருடைய காரியத்துக்கு வருவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் அல்லேலூயா எலியேசருக்குள் ஒரு போராட்டம். தன்னுடைய எஜமான் மகனாகிய அல்லேலூயா ஈசாக்குக்கு பெண் பார்க்க போனோம். தெரிஞ்ச இடமா தெரிஞ்சவங்களா ஒண்ணும் கிடையாது. அடுத்த தேசம். இவருக்கும் அவங்களுக்கும் பல வருஷம் அப்படிதானே. அல்லேலூயா. இப்போ ஈசாக்குக்கு 40 வயசு ஆயாச்சு. அப்போ அல்லேலூயா ஆபிரகாம் அந்த தேசத்தை விட்டு வரும்போது எவ்வளவு அல்லேலூயா 75 வயசுலதான் தேவன் சந்திக்காரு. அப்போ பாருங்க அதுல ஒரு 25 நாளா எத்தனாச்சு கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு மேல அந்த ஊரை விட்டு வந்து வெளியே வந்தாச்சு. அந்த குடும்பத்துல இப்ப யாரும் பெரியவங்க யாராவது இருந்தா தான் என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். எப்படி தெரியாத ஒரு இடத்துக்கு இவரை சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள பயங்கரமான ஒரு போராட்டம். அவரவன் சொல்றாரு, உனக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்வாரு, தன்னுடைய தூதன் அனுப்புவாரு. ஒண்ணு மக்களை நல்லா கவனிச்சிடுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு தேவன் மனிதன் அனுப்புவார், இல்லைன்னா தூதன் அனுப்புவார்.
இல்லைன்னா அவரே இறங்கி கிரியை செய்வார். ஆமா, சில காரியங்கள் என்ன செய்யணும், அவரே இறங்கிதான் கிரியை செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது. சில காரியங்கள் அவர் தான் செய்யணும். மனிதரோ தூதரோ என்ன செய்ய முடியாது, போய் காரியத்தை செய்ய முடியாது. நான் சொன்ன காரியம் அப்படிதான். இது மனிதரோ தூதரோ, அல்லேலூயா அல்லேலூயா, போ நீங்க போனப்பா, என் காரியத்துக்கு நீங்க தான் போகணும். நீங்க தான் உள்ளங்களை அப்படிதானே. உள்ளங்களை மாற்றுறது யாரு? ஒரு மனிதனுடைய உள்ளங்களை மாற்றி அல்லேலூயா நமக்குள்ள காரியங்களை செய்ய வைக்கணும். அது யார் தான் செய்ய முடியும்? தூதர்கள் வெளியே உள்ள காரியங்கள் செய்வாங்க, மனிதர்கள் வெளியே உள்ள காரியங்கள் செய்வாங்க. ஆனா ஒரு மனிதனுக்குள்ளேயே, ஒரு அதிகாரிக்குள்ளேயோ இல்ல இன்னொரு மனிதனுக்குள்ளேயோ உள்ளத்துல கர்த்தர் உள்ளத்துல போய் அந்த காரியத்தை செய்ய வைக்கணும். அது தேவன் தான் செய்ய முடியும். அது தேவன் தானே செய்ய முடியும். அப்ப பாருங்க, இவருக்குள்ள போராட்டம். புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. தண்ணீர் துறவண்ட போய் நிற்காரு. யார பார்க்க? இது தெரியாத ஊரு. ஊரு நினைச்சு பாருங்க, தெரியாத ஒரு தேசம், அறியாத மக்கள். எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவருக்கு. நகைச்சு போய் நிற்கிறாரு. நான் எப்படி விசாரிக்கிறது, யார விசாரிக்கிறது? ஆனா அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஜெபம், வெளியே இருக்கும் போதே ஒரு ஜெபம். யாருக்காக ஜெபம்? என் எஜமான் மகனுக்கு ஒரு மனவாட்டிய தரணுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உள்ள ஜெபம் ஏறெடுக்கப்படுது. நான் சந்திக்கிற என் எஜமானுக்கு ஏற்ற மனவாட்டி கிடைக்கணும்னா அவன் நான் தண்ணி குடிக்க கொடுன்னு கேட்பேன். அவன் என்ன சொல்லணும்? உங்க ஒட்டகங்களுக்கும் தண்ணி தாரேன். எப்படி ஒரு பிரேயர் பாத்தீங்களா? ரிக்கா மாரா தோரி கபாக்கர தோரா ரிமா சரா தொகா லோரி சரா தோரி ரிகால் அதார் சோரா. ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஒரு வேதனையோடு, ஒரு சஞ்சலத்தோடு என்ன செய்யறது? நம்முடைய எஜமான் நம்மளை தானே அனுப்பியிருக்காரு. அவரு அந்த தேசத்துக்கு வரமாட்டார். அவருக்கு முடியாது. அவர் சரீர அளவு அவர் ஆண்டவர் போக அனுமதிக்க மாட்டாரு. ஆனாலும் குமாரனை கூட விட மாட்டேன்டார் பாருங்க. அந்த தேசத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், என் மகனை அனுப்ப மாட்டேன்னிட்டாரு. அப்படிப்பட்டவர் அவர் போவாரா? போக மாட்டார். மகனையே அனுப்ப மாட்டேன்னிட்டாரு. நினைச்சு பாருங்க. அப்ப வேலைக்காரர் சொல்லிருக்கலாம், என்னையா நீங்க தான் வர மாட்டேங்கிறீங்க, முடியலங்கிறீங்க, உங்களுக்கு தான் முடியாது, உங்க மகனையாவது அனுப்பினாதானையா மாப்பிள்ளைய பொன் வீட்டார் பார்க்காண்டாமா? மனசுல நினைச்சிருப்பாரே, லேசர் நினைச்சிருக்க மாட்டாரா? இவர் மகனையே அனுப்ப மாட்டேங்காரு. நான் ஒரு வேலைக்காரன் இந்த வீட்டுல, எனக்கு எல்லா பொறுப்பு இருந்தாலும் நான் போய் இன்னொருத்தன் அப்படிதானே. அந்த ஆபிரகாமுடைய சொந்தக்காரனும் கிடையாது. இல்ல லோத்து வீட்டுல உள்ளவங்களும் யாரும் கிடையாது. நான் ஒரு அந்நியன். தமஸ்கு உரானா ஒரு அந்நியன். என்ன அனுப்புறாரு? மகனை கூட அனுப்ப மாட்டேங்காரே. மாப்பிள்ளைய பார்த்தா தானே பொண்ணு கொடுப்பாங்க. இவர் மாப்பிள்ளைய அனுப்ப மாட்டேங்காரே. போராட்டம். ஆனாலும் எஜமான் வார்த்தைக்கு என்ன செய்தார்? எலியேசர் கீழ்ப்படிந்தார். வேற எதுவும் பேசுற மாதிரி உங்களுக்கு வேதத்துல போடல. ஆனா அவர் இந்த பெண்ணு வரலன்னா என்ன செய்ய, அதை மட்டும் சொன்னாரு. வரலன்னா என்னது, என்னுடைய அணைக்கு நீங்களா இருப்பான்னு சொல்லி. ஆனா பாருங்க, எவ்வளவு பெரிய போராட்டம் பாருங்க. எத்தனை நிமிஷம் ஜெபிச்சிருப்பாரு அப்படிதானே. உள்ளத்துல அந்த ஜெபம் ஏறெடுக்கு பட்டு அது முடியவும் இறந்து வந்துட்டு பதில் வந்தாச்சு அப்படிதானே. அல்லேலூயா. அங்க யார் கிரியை செய்திருக்கணும்? அல்லேலூயா. ரமா தௌரி கபாக்கர தோரா ஹபால்லா தாசோரா. ஆமா, ரெபெக்காள் அவங்க உள்ளத்துல யார் கிரியை செய்தார்? கர்த்தர் கிரியை செய்தார் அப்படிதானே. தூதனை தேவன் அனுப்புறார். நேர் வழியா ஊருக்கு போயாச்சு, ஊரை போய் அடைஞ்சாச்சு. ஆனா இப்போ அந்த ரெபெக்காள் உள்ளத்துல ஏவுதல் கொடுத்து ஆண்டவர் தண்ணி எடுக்க போக வச்சுட்டாரு அப்படிதானே. தண்ணி எடுக்க போ இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி தண்ணி எடுக்க அனுப்பியாச்சு. அல்லேலூயா. புறப்பட்டு வருகிறார். வேற எந்த பொண்ணுங்களும் வரல பாருங்க. வேற யாரும் அங்க வந்து இருந்த மாதிரி சொல்லப்படல. கரெக்டா பாருங்க, ரெபெக்காள ஆவியானவர் ஏவி விடுறாரு. நீ புறப்பட்டு போனி, அவளுடைய ஆவியை தேவன் ஏவுகிறார். அவள் புறப்பட்டு வருகிறாள். அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்காரு. குடிக்க தண்ணி கொடுத்தோடனே அல்லேலூயா. அவன் அவளே சொல்றா, இவர் கேட்கல. உமக்கு மட்டும் இல்ல ஐயா எஜமானே, உமக்கு மட்டும் இல்லையா, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் நான் நீர் வார்ப்பேன். தகிச்சு போயிட்டாரு. அவருக்கே அவர் ஜெபத்தை அல்லேலூயா. நம்மளும் கூட அப்படிதான். நம்முடைய ஜெபங்களுக்கு அந்த பதில் கிடைச்சது நமக்கு என்னது, இது சரியாதான் இந்த காரியம் இருக்குதான்னு நினைச்சு பார்ப்போம். தகிச்சு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. அந்த 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 இன்சிடென்ட்டுக்குள்ள போவோம். இப்ப எல்லாரும் அந்த துறவு பக்கத்துல தான் நம்ம நிக்கிறோம். அல்லேலூயா. ஆவியில அந்த துறவு பக்கத்துல நிக்கிறோம். எத்தனை பேர் அந்த துறவு பக்கத்துல ஆவியில நிக்கிறீங்க? நான் அந்த அந்த இதோட தான் எனக்குள்ள ஆவியான வழி நடத்திக்கிட்டு இருக்கார். ரெபெக்காள் புறப்பட்டு வந்தது, இவர் போய் நின்னது, தண்ணி எடுத்து கொடுத்தது. இப்ப 2 பேரும் பேசுறாங்க. இந்த அம்மா ரெபெக்காள் சொல்றாங்க, உமக்கு மட்டும் இல்லையா, உங்களுடைய ஒட்டகங்களும். ஒரு நிமிஷம் திக்கு முக்காடி போயிட்டார் எலியேசர் அப்படிதானே. எலியேசரால பிரமிப்பு.
எலியேசரை கர்த்தர் அடிச்சதா பிரமிப்பாயிட்டு அவருக்கு. உண்மையிலே நான் மனசுல நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாளே, ஒருவேளை இது எந்த பொண்ணுன்னு கொஞ்சம் கேட்டுக்கிடுவோம். ஏம்மா நீ யாரம்மா அப்படின்னு என்ன செய்தா, வம்ச வரலாறு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நாகோருக்கு பிறந்த அல்லேலூயா, ஆமேன் ஆமேன் ஆமேன், பெத்துவேலு மில்காலுக்கு பிறந்த அந்த மகள், அல்லேலூயா, மில்கால் பெற்றெடுத்த பெத்துவேல், அப்படிதானே? நாகோருக்கும் மில்காலுக்கும் பெற்றெடுத்த பெத்துவேலுடைய மகள் நாயா. எத்தனை தலைமுறை தாண்டி வந்தாச்சு, அப்படிதானே? ஆபிரகாமுக்கு பார்க்க போனா பேத்தி அந்த முறை தான் வரும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, எவ்வளவு அருமை பாருங்க. அழகா தன்னுடைய காரியத்தை சொல்ற. ஏம்மா தண்ணிய வாக்குறா. ஏம்மா எங்க ஐயா உங்க வீட்டுல தங்க இடம் உண்டாம்மா? ஐயா எங்க வீட்டுல ஆடு மாடு உங்க மிருக ஜீவன் வந்தாலும் எங்களுக்கு நல்ல தீவனம் இருக்கு. எந்த பெண் சொல்ல முடியும், அப்படிதானே? எங்க வீட்டுல எல்லாருக்கும் வாங்கினி. ஐயோ வீட்டுல யார்ட்டையும் கேட்கல, அதுக்கு முந்தி நம்ம இப்படி கேட்டு எடுக்க முடியும் பயம் இருக்காதா ஒரு வாலிப மகளுக்கு? எங்க வீட்டுல எல்லாம் இருக்கு ஐயா, வாங்க ஐயான்னு சொல்லி நினைச்சிடா. அப்படி சொல்ற வீட்டுக்கு கூப்பிடல, ஆனா எங்க வீட்டுல எல்லாம் இருக்குயா, இப்படி ஒட்டகங்களுக்கு தீவனம் எல்லாம் இருக்குன்னு நினைச்சிடா. உடனே இவர் நினைச்சிட்டாரு, ஆஹா ஆண்டவர் எவ்வளவு அருமையா. உடனே தன் எஜமானின் தேவனுக்கு ஆண்டவர் நினைச்சார் அப்படி சொல்லி அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் பாருங்க. அப்படி துள்ளி இருப்பார். உடனே என்ன செய்றாரு, அப்படியே கையில காத்துல எல்லாம் போட்டா உடனே என்ன செய்தார், போட்டு விட்டுட்டாரு. அவ இத கொண்டு போனோன்னு லாபம் பார்த்துட்டான். என்னடா போகும்போது சும்மா போனா, வரும்போது காத்துல கையில எல்லாம் போட்டுக்கிட்டு தங்கமாவது இருக்காள. ஏமா என்ன என்னன்னே அலையிலூயா லாபம் அலையிலூயா பறந்துதான் வந்திருப்பாரு. இப்படி ஒரு மனசே என்கிட்ட கேட்டாரு. அப்ப நீ யாரு என்ன ஏது எல்லாம் விசாரிச்சாரு. அப்படின்னு ஓட்டம் பிடிச்சிட்டாரு இவரு. எப்படி பறந்துப்பார். வாங்கய்யா வாங்கய்யா கத்தரால் ஆசீர்வாதம் பெற்றவரே, வாரம் வாரம் உமக்கு ஒட்டகங்களுக்கு தங்க இடம் உண்டு. ஒட்டகத்துக்கு உடனே என்ன செய்யாச்சு, மடமடனி. இவரை எதிர்பார்க்கல, வேக வேகமா ஒட்டகங்களுக்கு எல்லாம் தீவனம் போட்டு தண்ணி வச்சு எல்லாம் செய்யறாரு. எவ்வளவு வேகமான வேலை நடக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் செய்ய வைத்தவர் கர்த்தருடைய ஆவியார் அந்த குடும்பத்துக்குள்ள நுழைந்து, ஆமென், அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரப்பா. அப்பா அந்த குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளேயும் போயிட்டாரு. இப்ப கை காலெல்லாம் கழுவி நல்ல சாப்பாடு வச்சாச்சு. அல்லேலூயா. அன்னாரு ஆபிரகாம் அவருடைய குமாரன் ஈசாக்குக்கு பண்பாக்கும்படியாக உங்க வீட்டுக்கு என்ன செய்தார், அனுப்புனார். ஆனா ஆண்டவர் உங்க இடத்துல நான் இப்படி தண்ணி தர விட்டு நின்னேன். அல்லேலூயா. ரெபேக்காள் வந்தபோது நான் கேட்டேன், அவன் இப்படிலாம் என் உள்ளத்துல நினைச்சு இப்படி சொன்னான்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஆபிரகாமின் சகோதரன் வீட்டுக்கு என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தாரே அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சாச்சு. நான் வந்த காரியத்தை சொல்லி அது முடியும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். சரி சொல்லுங்க ஐயா. ஆபிரகாமுடைய மகன் அல்லேலூயா ரெபேக்காள் சாராள் முதிர் வயதுல ஒரு குமாரனை பெற்றான். என் ஆண்டவர் என் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் செல்வ சீமானா இருக்கிறார். ஏன்னா போனது 10 ஒட்டகத்துல. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அது பென்ஸ் கார், ஒரு ஒட்டகம் பென்ஸ் காருக்கு அப்போ மதிப்போம். 10 ஒட்டகத்துல பாருங்க, 10 பென்ஸ் கார் ரெபேக்கா வீட்டுக்கு போகுது. அல்லேலூயா ஆமென். எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா 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 சொல்றாரு. ஆனா என்ன செய்தாரு, நீங்க அல்லேலூயா ஆமென் என்னுடைய எஜமானுக்கு உங்க பெண்ணை கொடுக்கணும். உடனே அவங்க சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்க நலம் போல சொல்லக்கூடாது, நல்லதும் சொல்ல எதுவுமே நாங்க சொல்லக்கூடாது. இந்த காரியம் யாரால் வந்துச்சு, கர்த்தரால் வந்துச்சு. ஆளை பார்க்கல, மாப்பிள்ளை பார்க்கல. மாப்பிள்ளை எப்படிப்பட்ட ஆள்னு தெரியாது. ஆனா இதெல்லாம் செய்தது யாரு, கர்த்தருடைய ஆவியார் அந்த உள்ளங்களுக்குள்ள புகுந்து எல்லாருடைய உள்ளத்தையும் ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். ஆபிரகாம் சும்மா இருந்திருப்பாரா? இவர் இங்க வந்த நாள்ல இருந்து அங்க ஜெபத்திலே இருந்திருப்பாரு, தேவனோடு பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சாயங்கால வேலையானால் ஈசாக்கு என்ன செய்தார், வயல்வெளிக்கு தியானத்துக்கு போய் தியானிச்சாரு. ஒரு வாலிப பெண் பிள்ளையோ தன் திருமணத்துக்காக அந்த பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் தன் திருமணத்துக்காக தாய் தகப்பை எவ்வளவு ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், தன்னுடைய திருமணத்துக்காக பையனோ பொண்ணோ ஜெபிக்கணும். நாங்க சாராட்டங்கள்ல படிக்கும்போது அங்க பிரேயர் மீட்டிங் நடக்கும்போது எங்களுக்கு அப்படி சொல்லி தருவாங்க. நீங்க இப்பவுமே உங்க வாழ்க்கைக்காக, வேலை காரியங்களுக்காக, உங்க எதிர்கால வாழ்க்கைக்காக எல்லாவற்றிற்காக ஜெபிக்கணும். எத்தனையோ பேருக்கு தேவன் மணமகளுக்கு மணமகனை காட்டியிருக்காரு, மணமகனுக்கு மணமகளை காட்டியிருக்காரு, மணமகளுக்கு மணமகனை காட்டியிருக்காரு. அதே நேரத்துல பெற்றோர், எத்தனையோ பெற்றோருக்கு அல்லேலூயா அல்லேலூயா தன் மகனுக்கு வரக்கூடிய மகளை குறிச்சோ இல்ல தன் மகளுக்கு வரக்கூடிய மணமகன் எத்தனை பேர் சாட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும். அவ்வளவு அருமையா ஆண்டவர் வழி நடத்துகிறார். அப்போ பாருங்க, இந்த காரியத்திலும் கூட இவர் முற்றிலும் யாரை சார்ந்து கொண்டார்,
ஆண்டவரை சார்ந்து கொண்டார். அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் தான் பேசி முடிச்ச பிறகு தான் சாப்பிடுறாரு. அப்ப எங்களை பெண்ண அனுப்ப ஐயா ஒரு பெண்ணையா இப்பதான் வந்திருக்கு. ஒரு 10 நாளாவது உடனே ஒரு பிள்ளைய அனுப்புனா எப்படி அனுப்புனாலும் சரி மனசுல வச்சுட்டு அவங்க சொல்றாங்க ஒரு 10 நாளாவது இருக்கட்டும். இவர் சொல்றாரு ஆண்டவர் என் காரியத்தை என்ன செய்றாரு? வாய்க்க செய்திருக்கிறார். என் எஜமான் எனக்காக காத்து கொண்டு இருப்பார். நீங்க உடனே அனுப்புங்க. நீங்க பெண்ணை என் கூட அனுப்புறேன்னா அனுப்புங்க. இல்லைன்னா பல பக்கமும் இடப்பக்கம் எந்த திசையை பார்த்து போறீங்க. இல்லையா 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 சரியா நாங்க அனுப்புறோம். சரி பெண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டோம். கேட்க ஏம்மா இந்த மனுஷனோட நீ போறியா? ஓகே. பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க மாப்பிள்ளையும் பார்க்கல ஒண்ணும் பார்க்கல. சொன்ன உடனே ரெடி. இதெல்லாம் செய்தது இதெல்லாம் செய்தது யார்? தேவன். ஹalleluya. உடனே அவர் என்ன செய்றார்? அவளை வாழ்த்தி ரெபெக்காளை வாழ்த்துறாங்க. ஹalleluya. ஆமென். கொடா கொடியா எங்க சகோதரி அப்படித்தானே பெருகுனாங்க. இன்னைக்கு கொடா கொடியாய் ரெபெக்காள் பெருகி இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்குதே. என்னோட அருமையாய் சங்கல் சகோதரியை புறஜாதி மக்கள் விக்கிரக வழிபாடுகள் ஆமென் அல்லேலூயா ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவர் வந்து என்ன செய்தாரா சந்திரனெல்லாம் வழிபட்டவரா சூரிய சந்திரனை வழிபட்ட அப்படி இடத்துல இருந்து வந்தவர் தான் அவரு. அப்ப அவங்க குடும்பங்கள் அதுலதான் இருக்காங்க. லாபான்லாம் விக்கிரகத்தை ராஜா தூக்கிச்சுக்கிட அப்படிலாம் இருந்ததான் அந்த குடும்பம் பாருங்க எப்படி ஆண்டவரை புகழ்றாங்க பாத்தீங்களா? ஆமென் ஆபிரகாமுடைய ஆமென் அல்லேலூயா அந்த அந்த இதுக்கு இவங்களும் உடன்பட்டு வர்றாங்க. ரெபெக்காள் என்ன செய்றாங்க? அனுப்புறாங்க. அவங்க வீட்டுல குடும்பத்துல எல்லாருக்கும் அவரு என்ன செய்றாரு? என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து வீதி ஃபுல்லா யாருக்குதான்? ஹalleluya ரெபெக்காளுக்குதான். ஹalleluya 10 ஒட்டகத்துல போயிருக்கு. அப்படியே லாபானுக்கு மற்ற எல்லாருக்கும் என்ன செய்றாரு? கொடுத்து ஹalleluya அந்த குடும்பத்திலிருந்து தேவன் என்ன செய்றாரு? எவ்வளவு அருமையாக நேரம் ஆகி கொண்டு இருக்கிறது. காரியத்துல கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு சில காரியம் சொல்லினா ஹalleluya ஜெப வேலைக்கு உள்ள கடந்து செல்வோம். ஹalleluya ஆமென். சூனேமியாள் வீட்டுக்கு ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya எலிசா தீர்க்கதரிசி அவர் போகும்போது வரும்போது இந்த அம்மா ரொம்ப உபசரிப்பாங்க. ரொம்ப உபசரித்து மாடியில அவருக்கு ஒரு அறை ரெடி பண்ணி ஒரு குத்து விளக்கு ஒரு மேஜை ஒரு கட்டில் டேபிள் எல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு கரிசனையா நம்மள கவனிக்கல. இவளுக்கு ஏதோ காரியம் வேண்டியது இருக்குதோ ராஜா கிட்டயோ சேனாதிபதி கிட்டயோ யாருக்கிட்டையும் பேச வேண்டியிருக்கு போல. அவங்க ரொம்ப கவனிக்கிறாள். ஏன்னா எலிசா தீர்க்கதரிசிக்கோ அதனால உள்ள ராஜாவுக்கும் என்னது ரொம்ப ஒரு தொடர்பு. ஒருவேளை ஒரு ரிலேட்டிவ் தான் வச்சுடுங்களேன் ரொம்ப உறவுடைய வச்சுடுங்களேன் ரொம்ப அவங்களுக்குள்ள தொடர்பு. அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா. அப்பதான் அவரு அல்லேலூயா ஆமென் கேஎஸ்ஐ பார்த்து கேட்காரு. ஏப்பா இவ்வளோ ரொம்ப நம்மள கவனிக்கிறாளப்பா இவளுக்கு என்ன தேவைன்னு கொஞ்சம் கேளேன். நான் ராஜா கிட்ட பேசுறேன்னா பேசுறேன் சேனாபதி கிட்ட பேசினாலும் பேசுறேப்பா எல்லாரும் நான் போய் பேசுறவளுக்காக அப்படிங்கிற உடனே அவர் சொல்றாரு அப்படிலாம் இல்ல ஆண்டவனே அவளுக்கு அவளை அவளுக்கு என்ன செய்யல குழந்தை அந்த ஒண்ணுதான் இவர் கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா ஆமென் 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கேஸ் கண்டுபிடிச்சிட்டார். ஆனா இவர் பவர் ரூம்ல இருப்பாரு என்ன செய்வாரு ரெஸ்ட் எடுப்பாரு வருவாரு. ஆனா போட்டு கேட்கும்போது கேட்காரு. ஏமா அல்லேலூயா நான் என்ன சொல்றேன் என் ஜனத்தின் நடுவுல நான் என்ன செய்றேன் சமாதானம் கேஸ் இந்த காரியம் தான். அடுத்த பாருங்க ஒரு தேவ மனிதன் சொல்றாரு என்ன ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி காலத்தில் இவர் மாறனே எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் சொல்றேன். ஏன்னா பாருங்க ஒரு தேவ மனிதன் ஆனா கற்பத்தின் கனியை கொடுக்கறது யாரு? கர்த்தர். கற்பத்தின் கனியை கொடுக்கறது யாரு? கர்த்தர். தேவன் தான் அதுல கிரியை செய்யணும். ஆனா தேவ மனிதன் தேவனால் ஏவப்பட்டு அப்படித்தானே கர்த்தர் தானே அதை கொடுக்க முடியும். ஒரு மனிதன் குழந்தைய கொடுக்க முடியுமா? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ஒரு தூதன் கொடுக்க முடியுமா? யாரும் செய்ய முடியாது. குழந்தை காரியத்துல கர்த்தர் தான் செய்ய முடியும். அப்ப பாருங்க அல்லேலூயா ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து பேசுறாரு. நீ சொல்ல அவட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அவ கேட்கவே இல்லையே. துணைமையில் எனக்கு அதை செய்ய இதை செய்ய கேட்கல. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியத்துக்காக யாரிடத்திலும் சொல்ல முடியாம யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத காரியத்தில் கூட ஆண்டவர் இறங்கி கிரியை செய்வார். ஆண்டவரே இறங்கி கிரியை செய்வார். யாருகிட்ட இந்த காரியத்தை சொல்றது? நான் இதை யாருகிட்டையும் சொல்ல முடியாதே அப்படிங்கிற சில காரியங்கள் உங்களுக்கு இருக்கும் என்றால் இதை போய் நான் யாரிடத்துல சொல்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்த்தரிடத்துல சொல்லுங்க. எந்த காரியமா இருக்கட்டும் இந்த உலகத்துல பாருங்க நம்ம இருக்கும்போது யாருகிட்டையும் நம்மளா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் இல்ல நம்மளோடு ஜெபிக்கிற மக்களா இருக்கட்டும் யாருகிட்டையும் சொல்ல முடியாத காரியத்தை எந்த நேரம்னாலும் சரி எந்த விஷயம்னாலும் சரி எந்த காரியமும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே நபர் நம்ம ஆண்டவர். கேட்கக்கூடிய ஒரே நபர் நம்ம ஆண்டவர். சரியா? இந்த நாள்ல நம்ம எல்லாருமே டிசம்பர்
அல்லேலூயா. ஆரம்பமா வாரத்துல கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலும் கிருபை செய்யப்படுகிறார். இன்னையில இருந்து நீங்க விடக்கூடாது. அவர கைய பிடிச்சு எனக்கு இந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை அமர்ந்திருக்க விட மாட்டேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு செய்யும் வரைக்கும் இளைப்பாறக்கூடாது. எனக்கு இதை செய்து முடிக்கணும். அன்னைக்கு போவாஸ் எப்படி ரூத்து காரியத்துல செயல்பட்டார், ஏன் காரியத்துல நீங்க என்ன செய்யணும், செயல்பட்டு இன்றைக்கு சரியா, இன்றைக்கு இந்த மனிதனின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்குது. 1 மணி நேரத்துக்குள்ள பிரேயருக்கு ஜெபத்துக்கு என்ன செய்யுது, பதில் கிடைச்சிக்கிட்டு. யார் ஜெபத்துக்கு? அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நெகேமியா ஐயாவுடைய ஜெபத்துக்கு. அல்லேலூயா. அதே போல பாருங்க. ஆமா, சாட்டர்டே என்னுடைய சகோதரி நானும் வந்து ஒரு சில காரியத்துக்காக எனக்கு ஜெபிச்சோம். ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சோம். ஆனா பாருங்க, நாங்க ஜெபிச்சு முடிச்சிருக்கோம், கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல இருந்து பதில் வந்து, கொஞ்ச நேரம் கூட ஆகல. நான் என்ன ஒரு இடத்துல இன்னொருத்தங்கிட்ட ஏதோ பேசணும், ஏதோ ஒரு காரியத்துல இருக்க கூட என்னுடைய சகோதரி எனக்கு சொல்லிட்டா, பாரு இந்த காரியத்துக்காக நம்ம இப்பதான் ஜெபம் பண்ணோம், இந்த காரியம் பாரு அங்க இருந்து போன் போட்டு இப்படி கேக்குறாங்க. உண்மையில கிரகிக்க முடியல. என்னுடைய சகோதரிக்குள்ளும் இப்படி இணைஞ்சு ஜெபிக்கும் 2 பேரும் இணைஞ்சு ஜெபிச்சா உடனே பதில் தர்றாருனே. அவளும் சில காரியத்துக்கு நாங்க அப்படிதான் இணைஞ்சு தான் ஜெபிக்கிறோம். 2 பேர் சகோதரில யார் காரியத்துக்காக தான் சரி, அந்த சகோதரி நானும் என்ன செய்வோம், உடனே இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அப்படி உங்களுக்கு எங்க சகோதரிக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். ஆமா, நம்ம வந்து அந்த டைரக்டர் ஆஃபீஸ் காரியத்துக்காக வளரக்க போனே எடுக்கலையே, அவங்ககிட்ட பேச முடியலையேன்னு சொல்லி நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவங்க போன் பண்ணிட்டா பாத்தீங்க. அதே மாதிரிதான் இந்த காரியத்துல பாரு, நம்ம இப்பதான் ஜெபம் பண்ணி முடிச்சோம், அதுக்குள்ள அங்க இருந்து என்ன செய்யிட்டு பதில் வந்துட்டு. உண்மையில சிஸ்டர்ஸ், அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றது, நீங்க குடும்பங்களா இணைஞ்சு ஜெபிங்கிறது அதுக்காக தான். அதனால நாங்க 2 பேர் எந்த சகோதரி காரியம் வந்தாலும் சரி, நாங்க உடனே அந்த காரியத்துக்காக என்ன செய்யறோம், ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்றாரு, உடனே அதை ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிடுங்களா, உடனே பதில் தர்றாரு. இணைஞ்சு ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் தர்றாரு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், இணைஞ்சு அல்லேலூயா ஜெபிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். நேபுகாத் நேச்சார் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். சொப்பனம் கண்டாரு. சொப்பனம் கண்டவரு. அல்லேலூயா. இப்ப நம்மகிட்ட யாராவது இது ஒரு சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னா, ஒரு நேரம் என்ன செய்யலாம், ஒருவேளை சில டைம்ல டக்குனு வெளிப்படுத்தல் கிடைக்கலாம், இல்லைன்னா நான் ஜெபிச்சு என்ன செய்யறேன் சொல்றேன்னு சொல்லலாம். ஆனா பாருங்க, நேபுகாத் நேச்சருக்கு சொப்பனத்தையும் சொல்லணுமோ அர்த்தத்தையும் சொல்லணும். அல்லனா என்ன செய்யும், தலை போயிரும், சாஸ்திரிகள் தலை. உடனே என்ன செய்தாரு, தானியேல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுறாரு, 3 பேரும், அனனியா மிசாலா, சரி வாங்கப்பா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன செய்றாரு, ஒரு இரவு தவணை கேட்கிறாரு. அடுத்த நாள் சொல்றேன், இந்த இரவுல நான் 10 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறேன். தானியேலுக்கு தேவன் சொப்பனத்துல என்ன செய்றாரு, வெளிப்படுத்துறாரு, தரிசனம் கொடுக்கிறாரு. சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்றாரு. அது எவ்வளவு அந்த சூழ்நிலை எப்படின்னா, மரணம் அடுத்த நாள் இதை சொல்லலதான் என்னது, எல்லாரும் சொல்றாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இப்படி ஒரு காரியம் இருக்கணும்னே பாருங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை சிஸ்டர்ஸ், ஆண்டவர் பாருங்க, எந்த ஒரு இக்கட்டான எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த நாட்கள் மட்டுமல்ல, இந்த நாட்கள் அதை காட்டிலும் ஆமா நான் சொல்லுவேன்னா அதை காட்டிலும். ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கு. நம்மள ராஜாக்கள் ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள நிரந்தரமா வந்து தங்கிடுறாரு. அன்று அப்படி அல்ல, தீர்க்கதரிசியோ ஒரு ராஜாவோ இல்ல. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் இருக்கானா, நியாயாதிபதினா, அந்த டைம்ல வந்து இறங்குவாரு. உடனே அவங்க யுத்தத்துக்கு போக காரியங்களை செய்வாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. வந்து இறங்கிட்டு போறாப்புல இல்ல, நமக்குள்ள என்ன செய்தாரு, நிரந்தரமா வந்து தங்கிட்டாரு. எது வரைக்கும், வருகை வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பாரு. நம்ம எல்லாம் சேர்ந்துதான், அப்பாவும் சேர்ந்துதான் என்ன செய்வோம், ஆவியானவரும் சேர்ந்துதான் அல்லேலூயா மணவாளனை சந்திப்போம். ஆவியானவர் இந்த உலகத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாரு. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாட்களிலும் கூட ஆமா கர்த்தர் மகிமையான தரிசனங்களை காமிச்சிட்டு இருக்கிறாரு. எல்லாருடைய ஜெபத்துக்கும் அந்த நாள்ல அப்பா பதில் தர இருக்கிறாங்க. வியாதியோ வேதனையோ சஞ்சலமோ அல்லேலூயா கஷ்டமோ நஷ்டமோ இழப்புகளோ அத்தனைக்கு இன்னைக்கு அப்பா பதில் தர இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப பாக்குற எத்தனை பேருடைய வாழ்க்கையில பாருங்க. அல்லேலூயா. நகோமி தன் மருமகளை பார்த்து சொல்லும் பொழுது, நீ நல்ல தலைக்கு எண்ணெய் பூசி நல்லா குளிச்சு என்ன செய்யணும், நல்ல வஸ்திரம் உடுத்து என்ன செய்யறாரு, போவாசை சந்திக்க அனுப்புறாங்க. நம்ம இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி இருக்கிறாரு. அபிஷேக தைலத்தை நமக்கு என்ன செய்யறாரு, ஊற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய தலைக்கு அப்பா என்ன செய்யறாரு, எண்ணெய் பூசி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நல்ல வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறாரு. அபிஷேக தைலம் நாம் ஒவ்வொருவர் மீதும் என்ன செய்யிருக்குது, ஊற்றப்பட்டிருக்குது. அல்லேலூயா. என்ன வந்து ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அல்லேலூயா. ரூத் 3:3 ஒரு வாசிங்க. ரூத் 3:3.
ரூத் 3:3 வாசிங்க. நீ குனிந்து குளித்து குளித்து நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தேறு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. ஆமென். நீ என்னது எண்ணெய் தேய்க்கணும், நல்லா குளிச்சு ரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அப்படிதானே? ஹalleluya. குளித்து ஆமென். நாம் பெற்ற ஞான ஸ்நானம் அப்படிதானே? நம்ம ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்யணும்? ஸ்நானம் பண்ணியிருக்கிறாரு நம்மளை ஜலத்தினாலும் ஆவியினாலும் நம்ம பிறந்திருக்கோம். ஹalleluya. பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம பிறந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினும் அபிஷேகத்தை அந்த அந்த ஸ்நானத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். ஒருவேளை பாடுகள் உபத்திரங்கள் கூட நமக்கு ஒரு ஸ்நானம் என்று வேதம் சொல்லுது. ஹalleluya. நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. நம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளோ வியாதிகளோ போராட்டங்களோ அதுவும் ஒரு ஸ்நானம் தான். ஆனா அந்த ஸ்நானத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். ஹalleluya. நமக்குள்ள அபிஷேக எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கு. நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்பட்டிருக்கு. நமக்காக விலை உயர்ந்த வஸ்திரங்களை ஆண்டவர் ஒரு நாட்கள்ல ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். நான் ஆமென் ஒரு கர்த்தருடைய தூதனானவரை நான் பார்க்கிறேன். ஹalleluya. என்னுடைய இடது பக்கமா என்ன செய்றாரு? ஒரு சால்வையை மேல போத்துறத நான் அப்படி ஓப்பனா பாக்குறேன். அது கர்த்தருடைய தூதனானவர்ங்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டேன். அப்படியாக அந்த நாட்கள்ல நம்மளுக்கு அப்பா நல்லா போர்த்தி இருக்காங்க நம்மள. ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். இந்த வேளையிலும் அவருடைய போர்வையால் நம்மை மூடி இருக்காங்க. ஹalleluya. அவருடைய போர்வையால் நம்மை மூடி இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஹalleluya மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. அந்த நாளில நாம் கேட்ட சத்தியங்களின்படி வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல என்ன காரியத்துக்காக ஆரம்பத்துல இருந்தே போராடிக்கிட்டு இருக்கோமோ, இல்ல வருஷங்களா போராடிக்கிட்டு இருக்கோமோ, அப்பா கைய பிடிச்சு நம்ம யார்கிட்டயும் ஜெபிச்சிருக்கோம். மீண்டும் என்ன செய்ய போறோம்? ஹalleluya. ஆமென் ஆமென். ஜெப வேளைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆமென் மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நாம் ஜெப வேளைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டியது, கடந்த நாட்களாகவே கர்த்தர் என்ன செய்றாரு? சுகவீனம் பலவீனமா இருக்கிறவங்கள, அதே போல